இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய வாக்களிப்பு வீதங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் 65.9 வீதமாகவும், கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் 72.25 வீதமாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்களிப்பு வீதம் 66.98 வீதமாக காணப்படுகின்றது. சரி, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 511 வாக்களிப்பு நிலையங்களுடைய வாக்குப்பட்டிகள் இன்று மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நெடுந்தீவுக்குரிய வாக்குப்பட்டிகள் உலங்கு வானூர்தி மூலம் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. தபால் மூல வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஏனைய வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே எந்த விதமான வன்முறை சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமூகமான முறையிலே தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே தேர்தலுக்கு ஒத்துழைத்த அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய நாட்டினுடைய 9வது ஜனாதிபதி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. எந்த விதமான முறைப்பாடுகளும் இது தொடர்பிலே பதிவாகி இருக்கவில்லை. அந்த வகையில் மாலை 4 மணி வரை 68.6 வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தபால் மூலமான வாக்குகள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற மத்திய கல்லூரி வளாகத்திலே எண்ணப்பட இருக்கின்றன. இரண்டையும் சேர்த்து 71.4 வீதமான வாக்குகள் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவாகியிருக்கின்றன. மேலும் தற்போது வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பழைய வளாகத்திற்கு, மாவட்ட செயலக பழைய வளாகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அன்னளவாக 6:30 மணி அளவிலிருந்து வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.